இந்தியாவின் முதல் செங்குத்தான தூக்கி பாலம், அதாவது வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் முதலாக பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதுதான் நமது பாம்பன் பாலத்தில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அது நம் நாட்டிற்கு செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டது. புது ரயிலும் அன்றே ஓட்டம் துவங்கி இருக்கிறது. கோஸ்ட் கார்டின் முதல் கப்பல் பிரதமரை வரவேற்றபடி கடந்து சென்றது. இந்தியா முழுவதும் இது பேசுபொருளாக இருந்தது. அனைவரும் இந்த பாலத்தை பற்றி பேசியே சிலாகித்தார்கள், கொண்டாடினார்கள். ஊடகங்கள் எல்லாம் தேசிய அளவில் இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடினார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் எது நடந்தாலும் பூத கண்ணாடி வைத்து பார்த்து அதை விமர்சிப்பதும் இந்தியாவை தரக்குறைவாக பேசுவதும் வழக்கமாக வைத்திருக்கும் வெஸ்டர்ன் மீடியாக்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ கேள்விப்பட்டதாகவோ கூட காட்டிக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏன் பிபிசிக்கு கூட காது செவிடாகி கண்ணும் இருட்டாகி போயிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம் இதன் தொழில்நுட்பமா அல்லது பாலத்தின் அழகா, இந்திய பொறியியலாளர்களின் திறமை வெளிச்சத்திற்கு வந்ததன் வருத்தமா என்று தெரியவில்லை. ராமேஸ்வரம் பாம்பன் தீவையும் புனித தலமாக கருதப்படும் ராமேஸ்வரத்தையும் தாய்மண்ணோடு இணைக்கும் 99 தூண்கள் கொண்ட 2.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலம்தான் பாம்பன் பாலம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6 மீட்டர் உயரத்தில் நிர்மாணித்திருக்கும் பாம்பன் பாலம் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு வசதியாக அதன் ஒரு பகுதி துண்டாக பிரிந்து மேல் நோக்கி செங்குத்தாக நகர்ந்து வழிவிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் செயல்பாடு ஒரு சுவாரஸ்யமான காட்சியாகவே, கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கிறது. இந்தியாவின் முதல் வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் என்ற பேரும் புகழும் இதற்கு இருக்கிறது. இதை ஒரு பொறியியல் ஆச்சரியம் என்றே கொண்டாடுகிறது தேசம் முழுவதும். இந்த பாலத்தை ரயில்வே துறையின் பொறியியல் பிரிவான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தான் நிர்மாணித்திருக்கிறது. செங்குத்தாக பாலத்தின் ஒரு பகுதி மேல் நோக்கி நகர்வதற்கு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வெர்டிக்கல் லிஃப்டிங் மெத்தேடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அழகான காட்சியும் வெற்றியும் மேற்கத்திய ஊடகங்களின் கண்ணை ஏன் மறைக்கிறது? அவர்கள் ஏன் திரும்பி நிற்கிறார்கள் என்று பார்த்தால், ஒருவேளை அவர்களுக்கு இந்தியாவின் பெருமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றே தோன்றுகிறது. அதை பற்றி பேசும்போது பிரிட்டிஷாரின் பழைய பாலத்தை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. பிரிட்டிஷார் கட்டிய பழைய பாலத்தை மிஞ்சிவிட்டதா இந்த பாலம்? 1914 பிப்ரவரி 24 பிரிட்டிஷார் இந்த பழைய பாலத்தை கட்டி முடித்து செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். தனுஷ்கோடியும் அதிலிருந்த மிக அருகில் கிடக்கும் ஸ்ரீலங்காவையும் கணக்கில் கொண்டு வியாபார ரீதியாகவும் மட்டுமல்ல, அதை ஒரு சுற்றுலா தலமாகவும் மனதில் கொண்டுதான் இந்த பாலத்தை நிறுவியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கப்பல்கள் போக்குவரத்திற்கு ஏதுவாக குறிப்பிட்ட பகுதிகள் இரண்டாக விடுபட்டு சோதனை சாவடி கம்பம் போல் உயர்ந்து இரு பக்கமாக வழிவிடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த பாலம். அன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒப்பிடும்போது மிக நவீனமும் ஆச்சரியமும் வசதியும் கொண்டதாக இந்த பாலம் இருந்தது என்றால் அது மிக இல்லை. ஆகவே இது உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. இந்த பாலத்தை பற்றி பேசியே கொண்டாடினார்கள். ஆங்கிலேயர்கள் தங்கள் பெருமையாக இதை கருதினார்கள். தங்களால் மட்டுமல்லாது மற்ற யாரால் இது இப்படி செய்ய முடியும் என்ற பெருமை வேறு பேசிக்கொண்டதோடு அகந்தையையும் அன்று வெளிப்படுத்தினார்கள். லண்டனில் இதன் பாகங்களை எல்லாம் உருவாக்கி கப்பலில் இங்கு கொண்டு வந்து இணைத்து தான் இந்த பாலத்தை பொருத்தி இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். மிகவும் தரமும் உறுதியும் கொண்டதாக இந்த பாலம் இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் இது ஒரு நூற்றாண்டை தாண்டி நம்மால் பயன்படுத்த முடிந்தது என்றாலும் அது மிக இல்லை. இன்று இந்தியா பிரிட்டிஷார் அன்று ஏளனமாக பார்த்த நிலை மாறி இருக்கிறது. அந்த பாலத்திற்கு இணையாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ இந்த இடைக்காலம் வரை நக்கலும் நையாண்டியும் அவர்கள் செய்து கொண்டிருந்த இந்தியாவால் சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை அவர்களால் எளிதில் ஜீரணிக்க முடியவில்லை என்றே தோன்றுகிறது. இந்தியாவின் நிலை இன்று மாறியிருக்கிறது. இந்தியா வளர்ச்சி கண்டிருக்கிறது. தங்கள் திறமையாளர்களை வெளிச்சத்திற்கு இந்தியா கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. எந்த நாட்டின் துணையும் இல்லாமல் பலவும் உருவாக்க இந்தியா இன்று பலம் பெற்றிருக்கிறது. திராணி உள்ளதாக மாறியிருக்கிறது. எதையும் சுயமாக நிர்மாணிக்கும் முனைப்பும் முயற்சியும் செயல்திறனும் கொண்டதாக இந்தியா இன்று மாறியிருக்கிறது என்பதை செயல்பாட்டில் செய்து காட்டியிருக்கிறது. இதோ இப்போது இந்த அழகிய செயல்பாட்டுடன் இந்த செங்குத்து நகர்விலே பலரும் வியக்கும் வண்ணம் செயல்படுத்தி காட்டியிருக்கிறது. 2019 அடிக்கல் நாட்டி 2022 மார்ச்சில் நிறைவு செய்ய வேண்டுமென திட்டம் போட்டு செயல்பட்ட போது கோவிட் அரக்கனால் சிறிது காலம் நீண்டுவிட்டது என்றே சொல்லலாம். எனினும் இன்று அந்த பாலத்தை மிக மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்து பெருமையுடன் உலகின் முன் இந்தியாவின் பொறியியல் கட்டுமானத்தின் திறனை காட்டிக் கொடுத்திருக்கிறது இந்தியா. இந்தியா
என்ன என்பதை செயல்பாட்டில் காட்டும்போது ஒவ்வொருவருக்கும் அது பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. காலனி ஆதிக்க மனோபாவத்தில் இருக்கும் இந்திய மேற்கத்திய நாடுகளுக்கு இப்போது கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றே தோன்றுகிறது. பிபிசி போன்ற ஊடகங்களுக்கு அதை கொஞ்சம் கஷ்டமாகத்தான் ஜீரணிக்க முடியாமல் பார்க்கிறது என்றே தோன்றுகிறது. இருந்தாலும் தலைமுறைகள் மாறினாலும் அவர்கள் மனோபாவம் மாறவில்லையோ என்னமோ, இன்னும் அவர்கள் அந்த மனோபாவத்திலேயே பார்க்கிறார்கள். இந்த பாலம் இப்போது மிக திறனும் கொண்டதாக இருப்பதாக மெட்ராஸ் ஐஐடியும் மும்பை ஐஐடியும் உறுதி செய்திருக்கிறது. மட்டுமல்ல, இதன் மீது 80 கிலோமீட்டர் வேகம் முதல் 160 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் செல்ல சக்தி உள்ள பாலம் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த பாலத்தின் திறனையும் செயல்பாட்டு முறையையும் பார்த்து அனைவரும் வியக்கிறார்கள். உலகே கொண்டாடும் போது மேற்கத்திய ஊடகங்களும் நாடும் இதை பார்த்ததாகவோ கேட்டதாகவோ கூட காட்டிக்கொள்ளாமல் தங்கள் பாட்டுக்கு இருந்து விடுகிறார்கள். அவர்களைப் போல அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்தது இன்று இந்தியா சர்வசாதாரணமாக செய்து காட்டும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றே தோன்றுகிறது.